ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12/10/2025 வேறு 12ஆம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹால் டிக்கெட்லேயே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸாகவே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான சென்டரில் 8:30க்கெலாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட் க்ளோசிங் வந்து 9:30 கேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 to 1:30 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1/2 hour எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் கம்பல்சரி ஃபிசிக்கல் காப்பி, அதாவது பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி உங்களோட சென்டரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. கொடுத்துருக்க சென்டரில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 1:30 அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 8:30லேருந்து 1:30 வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் முன்னாடியே முடிச்சிட்டிங்கனாலும் எழுந்து வர முடியாது. கம்ப்ளீட்டாக 1:30 வரைக்கும் நீங்கள் இது பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹால் டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோ பியரிங் ஐடி கார்டு லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ போட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடி கார்டு வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான OMR ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. கொஸ்டின் புக்லெட்டில் நம்பர் என்னன்னு பார்த்து கரெக்டாக OMR ஷீட்டில் ஷேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரஃப் ஒர்க் ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட அட்டனன்ஸ் ஷீட், OMR ஷீட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுறது கம்பல்சரி பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த கலர் பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருமே பிளாக் பால் பாயிண்ட் பென் கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுமே வந்து உள்ளே அலவுட் கிடையாது. லைக் ஸ்மார்ட் வாட்சோ எதுவுமே வந்து உள்ளே அலவுட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் வந்து ஹை ஹீல்ஸ் ஷூ போடுற பெல்ட்டு இது எதுவுமே வந்து அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். போகும்போது கம்பல்சரி உங்களோட ஃபிசிக்கல் ஹால் டிக்கெட், அதாவது பிரிண்ட் எடுத்து கொண்டு போங்க. அதே மாதிரி வந்து ஐடி கார்டு கம்பல்சரி, ஆதாரோ பேனோ ஏதாவது கம்பல்சரியாக கொண்டு போயிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஹாலில் டவுட் இருந்தாலுமே உங்களோட இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமாக. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி ஃபர்தர் எஜுகேஷனல் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.